தமிழகத்தில் சட்டசபை தேர்தலானது கூடிய விரைவில் நடக்க உள்ள நிலையில அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக இது முதற்கட்டமாக வருமான வரித்துறையினர் முன்னதாகவே ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கும் நோக்கில முறைகேடாக பணம் பதுக்கப்படுவதை தடுப்பதற்காக வருமான வரித்துறை நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். முறையற்ற பணப்பரிமாற்றம் மற்றும் தேர்தல் செலவினங்களை கண்காணிப்பதற்காக வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவுல பிரத்யேகமாக 24 மணி நேரமும் கண்காணிக்கும் வகையில கட்டுப்பாட்டு அறையானது வருமான வரித்துறை துவங்கி இருக்கிறது. குறிப்பாக எந்த ஒரு தனிநபரோ அல்லது அரசியல் கட்சியோ வாக்காளர்களுக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ரொக்கம் அல்லது பரிசு பொருட்கள் அல்லது இதர பொருட்களை விநியோகிப்பது குறித்த புகார்களை உடனடியாக கட்டணமில்லா தொலைபேசி எண் இந்த வருமான வரித்துறை சார்பில் அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களோட தொடர்பு எண் மற்றும் வாட்ஸ்அப் எண்களையும் பிரத்யேகமாக பகிரப்பட்டிருக்கிறது. இமெயில் மூலமாகவும் தொடர்ச்சியாக ஏதேனும் இது போன்று மறைமுகமாக ஏதேனும் பணம் மற்றும் பணம் பட்டுவாடா நடந்தால் உடனடியாக பொதுமக்கள் தங்களது விவரங்களை இதற்கு தெரிவிக்கலாம் என இமெயில் மற்றும் பிரத்யேக எண்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தகவல்களை அளிப்பவரோட விவரங்கள் ரகசியமாக பாதுகாக்கப்படும் எனவும் கசியாது எனவும் வருமான வரித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பணம் பட்டுவாடா தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளும் வருமான வரித்துறையினர் தான் மேற்கொள்வார்கள் என்பதால இது முதற்கட்டமாக இந்த நடவடிக்கையான மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் வருமான வரித்துறை சார்பில் ஒரு குழு ஒன்றும் அமைக்கப்பட்டு தொடர்ச்சியாக அனைத்து செலவினங்களையும் கணக்கிடும் பணியிலையும் வருமான வரித்துறையினர் கண்காணிப்பில் ஈடுபடுவார்கள் எனவும் அவர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.